உங்களுக்கு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா காரை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. ஒரு 20,000 22,000 ரூபாய் காருக்கே செலவழிஞ்சிடுச்சுன்னா ஒரு 50,000 rupees வரைக்கும் மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு சகோதரி சுகன்யா. இன்னைக்கு எல்லாத்துக்குமே சொந்தமாக ஒரு கார் வாங்கணும்னு ஆசை இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட்லேயுமே விதவிதமான கார்கள் நிறைய இருக்குது. அதுக்கும் மேலே நிறைய லோனு கொடுக்கறதுக்கும் பேங்க்கு ரெடியாக இருக்காங்க. இருந்தாலும் உங்களோட மாத சம்பளத்தை கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களால் ஒரு காரை அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்றத பார்க்கலாம். காரை உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தோன்னா 24/10 அப்படின்னா என்னன்னா 20ன்றது 20% டவுன் பேமெண்ட், 4 அப்படின்றது 4 இயர்ஸை குறிக்குது, 10 அப்படின்றது 10% ஆஃப் த மந்த்லி சேலரி. இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். 20% அப்படின்னா எனக்கு 20% ஆஃப் த கார் வேல்யூ, அதுதான் எனக்கு டவுன் பேமெண்ட்டாக நான் கொடுக்க வேண்டியிருக்கும். அது 4 வருஷத்துக்குள்ள இந்த லோன் எடுக்க போகிறோம் இல்லையா, அந்த லோனை திரும்பி கட்ட வேண்டிய ஒரு பீரியடு. அடுத்தது 10% அப்படின்னா அதில் என்னோட மாத சம்பளத்தில் எவ்வளோ என்னால் இஎம்ஐயாக கட்ட முடியும், கட்டலாம் அப்படின்றது அது கணக்கு. இன்னைக்கு ஒரு பேசிக் காரே 6 லட்சம் ரூபாய் அதை வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ அதுக்கு டவுன் பேமெண்ட்டாக ஒரு 1.25 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டி இருக்கும். மீதம் இருக்கும் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு லோனுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த லோனை நீங்கள் 4 வருஷத்துக்குள்ள கட்டி முடிக்கணும். நீங்கள் அதுக்கு அப்போது இஎம்ஐ எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் வரும். இப்போது உங்கள் மாதம் சம்பளம் 50,000 ரூபாய் இருக்கும்போது இப்போ 10,000 ரூபாயிலேருந்து 12,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் காருக்கு இஎம்ஐக்கே நீங்கள் கட்ட வேண்டி வந்ததனால் அதுக்கும் அப்புறமா நம்ம இந்த கார் வாங்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப்புக்கோ இல்லை மாலுக்கோ ஏதோ ஒன்றுத்துக்கு போயிட்டு நம்ம செலவழிச்சிட்டு தான் இருக்க போகிறோம். அப்போ உங்களுக்கு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐக்கே 12,000 ரூபாய், மேலே ஒரு 10,000 ரூபான்னு ஒரு 20,000 22,000 ரூபாய் காருக்கு மட்டுமே செலவழிஞ்சிடும். ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு 20,000 22,000 ரூபாய் காருக்கே செலவழிஞ்சிடுச்சுன்னா மற்றபடிக்கு ஒரு வாடகை கட்டுறதோ இல்லை உங்களுக்கான தேவைகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு வெறும் 28,000 ரூபாய் தான் இருக்கும். அதனால ஒரு 50,000 rupees வரைக்கும் மந்த்லி சேலரி வாங்குறவங்களுக்கு கார் அஃபோர்டபுள் இல்லை. ஸோ அதுக்காக நான் காரே வாங்க முடியாதா? அப்படி இல்லை. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களோட இன்கம்மை எப்படியாவது இன்க்ரீஸ் பண்ண பாருங்க. சரி, ஒரு 75,000 ரூபாயிலேருந்து 1 லட்சம் ரூபாய் கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்களை சேலரியை தாராளமாக நீங்கள் ஒரு காரை வாங்கி லைஃப்பை நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு கார் வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்ததுன்னா இந்த 24/10 ரூலை அப்ளை பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு யங் ப்ரொஃபஷனலாக இருந்து உங்கள் சம்பளம் 50,000க்கு கம்மியாக இருந்ததுன்னா இப்போதைக்கு ஒரு கார் வாங்காமல் இருக்கிறது பெட்டர். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி.